சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடவுளே, எனக்கு வேற வழியே இல்லையே. அந்த பொறுக்கி போய் என்ன வாழ விட மாட்டானே. அவன் சொல்ற மாதிரி செய்யலனா கண்டிப்பா வீடியோவை லீக் பண்ணிடுவான். அப்படி மட்டும் நடந்துட்டா அம்மா தங்கச்சி எல்லாருக்கும் அவமானமா போயிடும். எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தா அந்த வீடியோ அவன்கிட்ட தானே இருக்கு. எப்படியாச்சும் அந்த வீடியோவை டெலிட் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரே வழி அவன் சொல்றது கேக்குறது தான். ஆனா அவன் சொல்ற மாதிரி எப்படி நான் நடந்துக்குவேன்? இல்ல, வேற வழியே இல்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணியே ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. கோகிலா, என்னடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் நடந்து போயிட்டு இருக்கேன். சும்மாவா? அடிக்கிற வெயில்ல யாராவது சும்மா ரோட்ல நடந்து போவாங்களா? அன்னைக்கும் இப்படிதான் விறுவிறுன்னு எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்தா. நீ தானே எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொன்ன. அக்கா, அது இப்போ சரியாயிடுச்சுக்கா. அம்மா கஷாயம் வச்சு கொடுத்தாங்க, இப்ப சரியாயிடுச்சு. காய்ச்சல் போனதுமே நடக்க ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சரி, நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? கோகிலா, ஒன்னதான் கேட்டுட்டு இருக்காங்க. காய்ச்சல் சரியானதும் இப்படி வெயில்ல சுத்துவியா? அப்படி எங்க தான் போயிட்டு இருக்க? அது வந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் மாமா. கோயிலுக்கு போயிட்டு இருக்கியா? நாங்க கூப்பிட்ட கூட வரமாட்டேன். தனியா வேற போயிட்டு இருக்க? ஆமாக்கா. உண்மையை சொல்றீ? நிஜமா கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கியா இல்ல எங்க கிட்ட போய் சொல்றியா? இல்லக்கா, நான் பொய்யெல்லாம் சொல்லல. நிஜமாவே கோயிலுக்கு தான் போறேன். சரிடி, அப்ப போறப்ப அம்மாவையும் அகிலாவையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இல்லக்கா, அவங்க ரெண்டு பேருமே ஏதோ வேலையா இருக்காங்க. அதான். வெயில் அதிகமா இருக்கு, ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கோ. சரியா? கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் போயிடு. நான் ஒர்க் முடிச்சிட்டு ஈவினிங் வீட்ல வந்து பாக்குறேன். வரோம். வர. அக்கா, என்னடி? அக்கா. ஏய் கோகிலா, என்னாச்சு? ஏன் அழற? நல்லா இருக்கல கண்ணி? ஏய் லூசா நீ? இல்லக்கா, சும்மா கேட்கலான்னு தோணுச்சு. நல்லா இருக்கல கண்ணி? மாமா, அக்காவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இன்னும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? சரி, கோயிலுக்கு போயிட்டு நீ வீட்டுக்கு போ. நான் சாயந்தரம் வரேன்.